தடை நியூஸ் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் திருமிகு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுடைய விசுவாசி திரு கே பாலகுமார் அவர்கள் இப்போது நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கண்ணா. வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் முதலமைச்சராக இருக்கிறாரு. முதலமைச்சராக ஆனதும் 3 கையெழுத்து போடுவேன்னு சொன்னார். என்ன கையெழுத்து போடுறேன்னாரு? வந்ததும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம். அதுதான் ஒரு செக் வச்சாரு. 500 யூனிட்டுக்குள்ளே இருந்தால் 200 யூனிட்டுன்னாரு. ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் அது மாதிரி அவர் சொல்லலை. அடுத்தது இல்லை 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 சொல்லல. தேர்தல் வாக்குறுதியில் 500 யூனிட்டுக்குள்ளே இருந்தால் தான் நான் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு அவர் சொல்லலை. சொன்னார். நீங்கள் தேர்தல் வாக்குறுதியை பாருங்கள். 500 யூனிட் ஓடிச்சுன்னா 200, 500க்கு மேலே ஓடிச்சுன்னாக்கா 100 தொடரும் அப்படின்னு சொன்னார். அதே தான் இன்னைக்கு கையெழுத்து போட்டிருக்கார். அடுத்தது பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த அமைப்பு ஏற்படுத்துகிறேன்னு 2வது கையெழுத்து. என்ன அமைப்பு? சிங்கப்பெண் மகளிர் பாதுகாப்பு படை. அதில் இன்னொன்றும் சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா? என்ன? என் கட்சிக்காரன் யார் தவறு பண்ணாலும் கடும் நடவடிக்கை நான் எடுப்பேன். நேற்று மன்னராட்சி இல்லை அப்படின்னாரு. நேற்று நம்ம பேசக்குள்ள கூட அதை சொன்னோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிக்கும் போது என்ன சொன்னாரோ அந்த மாதிரி அவர் சொல்லுவார்னு சொன்னோம். சொல்லிட்டார். இன்னொரு கையெழுத்து முக்கியமான 3வது கையெழுத்து சொல்லியிருக்கீங்க. 3வது கையெழுத்து போதை வசதிகளை ஒழிப்பேன். போதை கலாச்சாரத்தை நான் சுத்தமாக ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறது சொல்லியிருக்கிறாரு. நம்ம மாணவர்களை நம்ம இளைஞர்களை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு உணர்வுபூர்வமாக முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு பேசினார். நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நீங்கள் பேசியிருக்கிறாரு. பலத்த கரகோஷம் எழுப்பியிருக்கிறாங்க. நேற்று கூட சொன்னீங்க முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேச மாட்டேன்றாரு, பேசணும்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னதால என்னவோன்னு தெரியல. அருமையான ஸ்பீச், நல்ல ஸ்பீச், தெளிவான ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, பதவி ஏற்றதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உட்காரல. சாப்பிட்டாரா இல்லையான்னு இன்னொன்று என்னன்னா, அந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு தான் இன்னைக்கு 36 காவல் நிலையங்கள் அமைச்சு தனிப்படை இன்னைக்கு அமைச்சு உத்தரவு போட்டு அதுக்கு அமைச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு தமிழக அரசு இப்போ சற்று முன்னதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆமாம் அறிவிச்சிருக்கிறாங்க. நல்லா பேசியிருக்கிறாரு உள் விளையாட்டு அரங்கத்தில். ஆமாம், சட்டம் ஒழுங்கை பற்றி, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, அதை எப்படி சரி பண்ணணும்னு இப்போ கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொன்னார் தெரியுங்களா? என்ன சொல்லுங்க, உங்க வாயால சொன்னாதான். என்ன சொன்னாருன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க தான் மறுத்தீங்க. என்ன சொன்னாருன்னா, இப்பதான் 10 லட்சம் கோடி கடன் வச்சு போயிருக்கு திமுக அரசாங்கம். நான் இப்பதான் உள்ள போறேன். அதெல்லாம் பார்த்துட்டு வெள்ளை அறிக்கை நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் செய்யணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லிருக்கிறாரு, அரசாங்கத்துல பணம் இருக்கு, அதை செயல்படுத்துறதுக்கு நுண்ணறிவு வேணும், தொலைநோக்கு சிந்தனை வேணும், மனசு இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, தமிழக அரசாங்கத்தினுடைய வரம்புக்கு உட்பட்டு தான் நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை சொல்லுவாருன்றதுக்காக தான் அவர் வெள்ளறிக்கை எல்லாம் இவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்குள்ள இபிஎஸ் வெள்ளறிக்கை கொடுங்கன்னுவார். இவர் வெள்ளறிக்கை கொடுக்க மாட்டார். யாருமே வெள்ளறிக்கை கேட்காம வெள்ளறிக்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அப்போதான் தமிழ்நாட்டினுடைய நிலை இன்றைக்கு என்ன, நாளைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரியணும்னு ஃபேஸ் டு ஃபேஸ் மக்கள்கிட்ட நேரடியாக ஒளிவு மறைவு இல்லாமல் செய்யணும்னு முடிவுக்கு வந்துட்டார். அதை நடைமுறைக்கு மின்சார கட்டணத்தாங்க குளறுபடி இருக்கு. என்னங்க அது தெளிவு என்ன சொன்னாரு? தமிழக அரசு ஏற்கனவே கொடுத்த அந்த 100 யூனிட் மின்சாரமும் தொடரும் இருக்கிறாரு. குழப்பமா என்ன கணக்குது? இல்லை, அது முதல்ல அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 500 யூனிட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பூரா 200 யூனிட். ஆமாம், சரி. 100 + 100 சரி 200. இந்த 500க்கு மேலே இருக்கிறது 100 யூனிட் முதல்ல இலவசமாக இருந்தது இல்லை, அது அப்படியே தொடரும்.
அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அதுல ஒண்ணும் குழப்பம். அதுல ஒன்றும் 200 யூனிட் மின்சாரம் வந்து அதாவது வறுமை கோடு கீழே இருக்கான்னு தெரியுங்களா, ரொம்ப அவங்களுக்கு தான் அது. இந்த வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் அது வந்து 500க்கு மேலே தான் வரும். ஆமாம், அது வந்து வரைக்கும் 500க்குள்ளார கொண்டு வரணும்னு எத்தனையோ பேருக்கு கொண்டு வருவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலன்னா இந்த பக்கம் லைட் எரிஞ்சுன்னா அந்த பக்கம் ஆஃப் பண்ணிவிடுவோம், அந்த ஃபேன் ஓடிச்சுன்னா இந்த ஃபேனை ஆஃப் பண்ணிவிடுவோம். அதனால் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுவீங்க? இல்லை, இருக்குது அந்த மாதிரி கட்டுப்பாடோட இருக்கிறவங்களும் இருக்காங்க. நமக்கு சொல்லுகிறாரு தெரியுங்களா முதலமைச்சர், இந்த சிங்கப்பெண் தனிப்படை அமைச்சர்ல மகளிர் பாதுகாப்பு படை, அது என்ன யாரா இருந்தாலும் நடவடிக்கை உறுதி, நம்ம தான் வந்துட்டோம்னு எவனும் ஆடக்கூடாதுடா. ஆமா ஆமா, கரெக்டா இருந்துக்கணும். அது மாதிரி என்ன இருந்தா இப்பயே அழிச்சிரு. ஆமா, இது மன்னர் ஆட்சி இல்ல, ஒற்றை தலைமையிலான அதிகாரமய ஆட்சி இது அப்படின்னு தளபதி விஜய் வந்து இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டார். இனிமே மரத்துல ஏறுறது, போஸ்ட் கம்பத்தில் ஏறுறதுனா இருக்காது, தெளிவாக இருக்கும், நல்லா பண்ணுவார். அதுதான் அவர் வந்து பண்ணுறது. அவர் வந்து ஓய்வே எடுக்க மாட்டார். என்னது, வீரமணியை போய் பார்த்துருக்காரு இன்னைக்கு, திக தலைவர் வீரமணியை பார்த்துருக்காரு. வீரமணியும் வந்து நினைவு பரிசு கொடுத்துருக்கிறாரு. பெரியாருக்கு வந்து பூத்து கொண்டு போய் சொல்றாங்க. நம்ம பத்திரிகையாளர்லாம் பேசினாங்க, முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் வந்த உடனே கையெழுத்து போடுவாங்க, வாழ்த்து வாங்குவாங்க, போயிடுவாங்க. ஆனா இந்த முதலமைச்சர் மட்டும்தான் வாழ்த்து வாங்கிட்டு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஆய்வு பண்றாரு, பேசி மீட்டிங் உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் இன்னைக்கு அதாவது சினிமாவில் மட்டும்தான் முதலமைச்சர் விஜய் வந்து பண்ணுவார், செயல்பாட்டில் இருக்காதுன்னு சொன்னாங்க. சினிமாவில் என்ன செஞ்சாரோ அதையே இப்போ இங்கே ஃபாலோ பண்ணுறாரு. இது வந்து விஜய் சர்க்கார். ஆமா, விஜய் சர்க்கார். ஆமா, விஜய் சர்க்கார் அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா, கனிமொழியை வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆமா ஆமா, முக ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் வந்து 2வது முறையா வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று தெரியுங்களா, பாஜகவுடைய தலைவர் நயனா நாகேந்திரன் வந்தார். அப்புறம் வந்து அக்கா தமிழிசை வந்திருக்காங்க. ஆமாம், வந்திருக்காங்க. வந்தவங்க வந்து மோடிக்கிட்டேயும் அமித்ஷாக்கிட்டேயும் சொல்லி, இனிமே இப்போ ஸ்டாலினுக்கு கொடுத்த பிரச்சனைனா இவருக்கு கொடுக்க வேணாம், தாங்க மாட்டாருன்னா ரோட்டில் வந்து உட்காந்துருவார். ஒரு எம்ஜிஆர் அந்த மாதிரி மோடி சொல்லுறாரு பாத்தீங்களா, வாழ்த்து என்னத்துமா சொல்லுகிறாரு, திமுக முதல்வரி சவாரி குத்திட்டு முதுகுல குத்திட்டு இப்படி எந்த பக்கம் போயிட்டீங்களா, யார் மோடி சொல்றாரு, காங்கிரஸ். ஆமா, மோடி சொல்றாரு திமுக சவாரி முதுகுல குத்திட்டு துரோகம் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டீங்களா நீங்க அப்படின்ட்டாரு இன்னைக்கு அவர் ஒரு வார்த்தை. ஆமா, இருக்குல்ல, இவர் வந்து முதலமைச்சர் ஆகக்குள்ள வந்து ராகுல் காந்தியை எப்படி தூக்கி பிடிச்சிட்டு நின்னா அவருக்கு வழி தெரியாது. அதனுடைய எஃபெக்ட் தான் இதனுடைய இது. அது வந்து நட்பு ரீதியில் வந்து அவர் எதிர்கட்சியினுடைய தலைவர், இவருக்கு நண்பர், அதனால் பக்கத்தில் இருக்கிறது வந்து தப்பு இல்லை. அது ஒன்றும் இல்லை. இன்னொரு நாகரிகம் என்ன தெரியுங்களா, விஜய் முதலமைச்சர் விஜய்க்கு என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா, இன்னைக்கு செங்கோட்டையன் பதவி இருப்பாருன்னு கவர்னர் சொன்னோம், தலைமைச் செயலர் கவர்னர் சொன்ன உடனே அவர் நடந்து போறாரு, விஜயை கட்டி அணைச்சிட்டு போறாரு. போய் பதவி இருக்கிற வரைக்கும் 5 நிமிஷம் நிக்கிறாங்க. ராகுல் காந்தில இருந்து முதலமைச்சர் விஜய் இருந்து எல்லாமே அந்த ஸ்டேஜே ஏஞ்சி நிக்குது. ஏன் நிக்குது சொல்லுங்க பாப்போம். கேட்கிறார், எதுக்கு நீங்க இப்ப ஏன் நிக்கிறீங்க? ராகுல் காந்தி கேட்கிறார். அவர் சொல்றார், அதிமுகவில் நம்பர் 1 இவர் தான் சிஎம்மாக வரணும், விட்டு கொடுத்து எடப்பாடியை பண்ணார். ஆனால் அவருக்கு அங்கே மரியாதை இல்லை, இங்கே வந்துட்டார். அதிமுகவிலேருந்து யார் வந்தாலும் நம்ம இப்போ தான் இப்படி தான் மரியாதை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்கிறார். அதனால அவர் முடிச்சுட்டு பதவி வந்த உதயமொழி ஏற்று வர வரைக்கும் நின்று இருக்கிறாங்க. அதை விட என்னதான் செங்கோட்டையன் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். ஆமா, 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்த செங்கோட்டையன் அவர்களுக்கு இது அவரை வந்து என்ன திறமா கலாச்சாரம் தமிழகத்தை சேர்ந்தவன அப்படி இப்படி நானும் எல்லாம் பண்ணானவா இன்னைக்கு உரிய மரியாதையை கொடுத்துட்டு உலகத்துக்கு செங்கோட்டையன் என்ன மரியாதை கொடுத்துருக்கோம் பாருங்க. அதை விட இன்னொன்னு என்ன தெரியுங்களா, அந்த செல்ஃபி எடுக்கிறதுக்காக அந்த இது பீப்பா இருக்குல்ல, டீப்பா, அந்த டீப்பாவை வந்து முதலமைச்சர் தூக்கிட்டு போறார். அது பெரிய ஆச்சரியங்க. நம்ம வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் கூட நம்ம பக்கத்தில் வந்து நம்ம எடுக்க மாட்டோம்.
எடுன்னு சொல்லுவான். இவர் தூக்கிட்டு போகிறார். அது பெரிய விஷயங்க. நான் முதலமைச்சர்னா இல்லை, நான் சேவகர் தான் உங்களுக்கு அப்படின்றத காமிச்சிட்டார். அண்ணனாய், தம்பியாய், மாமனாய், மச்சானாய் உங்களோட நான் இருப்பேன், விஜய் இருப்பான் அப்படின்னு பிள்ளை நானே, இது வந்து உங்கள் சர்க்கார், விஜய் சர்க்கார் அப்படின்ட்டு. ஆமாம். அதை விட எனக்கு லாஸ்ட்ல ரொம்ப ஒரு கண் கலங்குற மாதிரி ஒன்று பேசிட்டார். இதை சின்ன பசங்க நன்றி சொன்னாரு. உங்களால தான் நான் ஜெயித்தேன் இந்த முதலமைச்சர் பதவி அப்படின்னு சொல்லி உங்களை நான் விடமாட்டேன். உங்களுடைய வளர்ச்சிக்கு நான் வந்து உறுதுணையாக இருக்கும். இன்னொன்று சொன்னா தெரியுங்களா, முக்கியமான விஷயம், சீமான் மேனேஜரும் பேசினா தெரியுங்களா, தரமான கல்வி, சுத்தமான குடிநீர், ஆமா, சாலை வசதினாரு. சுகாதார ஆட்சியினுடைய முக்கிய நோக்கமே சாலை, குடிநீர், இதான போக்குவரத்து, இதான் நான் கவனம் செலுத்துவேன், ரேஷன் கடையில நான் கவனம் செலுத்துவேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அதை சொல்லியிருக்கிறாரு. எந்த முதலமைச்சர் வரைக்கும் தமிழ்நாட்டுல பதவியேற்பாளர் முடிஞ்சு சொல்லவே இல்லை. நடிகர் விஜய் மட்டும்தான் சொன்னாரு. விஜய் நடிகர்னே வருது, முதலமைச்சர் விஜய் தான் சொன்னாரு. எனக்கு நான் சம்பாதிக்கணும்ன்ற அவசியமே இல்லை, எனக்கு வரும், நான் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ண விட மாட்டேன் அப்படின்ட்டாரு. பாதி பேர் கைஞ்சி இருப்பான், என்னடா இது செலவு பண்ணவே சொல்லிட்டாரு. பெரிய ஹைலைட் அது வந்து பெரிய ஹைலைட். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட லாஸ்ட்ல வந்து உடல்நல அமெரிக்காவில் போய் உடல்நல சரியில்லாத சிஎம்மா இருக்கக்குள்ள சில தப்புகள் நடந்தது. நான் உங்களுக்கு சொந்தக்காரங்கன்னுட்டு சிலர் பேர் சொல்ல விரும்பல, செக்ரட்டரியேட் ஃபோன் பண்ணி இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாலேஜ் போச்சு. அவர் ஒரு அறிக்கையே விட்டார் பேப்பரில், என்னுடைய உறவினர்களோ நண்பர்களோ வந்து இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா யாரும் செய்யக்கூடாது அப்படின்ட்டார். என் நாலேஜ் இல்லாத நான் இன்னொரு விஷயம் இதில் என்ன சொல்லிட்டார், பவரே நான் தான், நம்பர் 2 பவர் யாரு, முதலமைச்சர் விஜய். ஒற்றை தலைமையில் அதிகாரம் யாருமே கிடையாது. ஆமா, இந்த 1 2 3 அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமா, எனக்கும் தெரியும். முகமூடி போட்டு போய் யாரையும் பார்க்க மாட்டேன், வெளிப்படையா பார்ப்பேன். எடப்பாடி நைஸா ஒரு குத்து கொடுத்தாரு பின்னாடியே இருந்துட்டு. ஆமா, கார் ஏறி போக மாட்டேன். ஆனா மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதாமா இருக்கக்குள்ள தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்ததோ அதை விட மேலும் சிறப்பாக இந்த ஆட்சியில இருக்குன்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, குறிப்பா மகளிர் எதிர்பார்க்கிறாங்க. என்னன்னா சிங்கப்பெண் மகளிர் பாதுகாப்பு புரட்சி படையை உருவாக்கிட்டாரு விஜய். அந்த சிங்கப்பெண் ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் பாதிக்க வர்றாங்க, அவங்களுக்குன்னு ஒரு படை உருவாக்கினாங்க. இல்ல செய்வார். அதனால வந்து இப்போக்கு வந்து பிரச்சனை மகளிர் தான். அது உண்மை, தேவை, கண்டிப்பா அது தேவை, பிரச்சனை மகளிர். அதனால மகளிருக்கு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து பாகுபாடு இல்லாத. ஆனா இன்னொன்னு சொல்லிட்டாரு அவரு, நான் வந்து அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன்ட்டார். அதான் முக்கியமான விஷயமே. பெரிய விஷயம் அதுதான். இது வரைக்கும் எந்த அரசாங்கம் யாருமே சொன்னது கிடையாது. வெள்ளை என்ன நான் இருக்கேன் அவங்ககிட்ட நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டைம் கூட. அதுல வெள்ளை அறிக்கை வந்து கொடுத்துட்டாவே இந்த 10% 20% இதில் இந்த அதில் எடுத்து இங்கே கொடுக்கறது அங்கே கொடுக்கறதுன்னா இருக்க வாய்ப்பே இல்லை. இன்னைய ஸ்டேஜ் இதுதான் சொல்லிட்டார். ஆமாம், நம்ம அதுக்கு உதாரணம் விருதாலயத்தில் நம்ம டாக்டர் வள்ளுவன் கூட அந்த மாதிரி தான் செஞ்சார். ஆமாம், அவரு ஆமாம் நஷ்டத்தில் ஓடி. பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் நாற்காலில் போகிறாரு விஜய், முதலமைச்சர் விஜய் அப்படியே தயங்கி நிற்கிறாரு. செங்கோட்டையன் போங்கன்னு சீட்டை காட்டுறாரு, போய் அப்படியே உணர்ச்சி அப்படியே நின்று அப்படியே இந்த கையை அவர் கையை அவரே பிடிச்சிக்கிட்டு அப்படியே பாத்தீங்களா? ஆமா, இல்ல அது பதவி எடுத்து உட்கார்ந்த தெரியுங்களா, ஒரு பயம் தெரிஞ்சது. பாத்தீங்களா பயம்? என்ன பயம்? அந்த பயம் இல்ல, நம்மளை நம்பி இவ்வளவு பேர் ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு. நம்ம இன்னும் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன இருக்கு, நம்ம உட்கார வச்சுட்டாங்களே, நம்ம எப்படி இதை வந்து சரி பண்ண முடியும்ன்ற அந்த ஒரு பயம் வேற கிடையாது. எனவே தமிழ்நாட்டு மக்களை வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க, 107 தொகுதியை கொடுத்துருக்குறாங்க. இதுல என்னன்னா விஜய் சர்க்கார் கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்களுக்கு இந்த போய் சேர்ந்திருக்கிற திமுக கூட்டிலிருந்து ஆதரவு தெரிவித்திருக்கிற அனைத்து கட்சி எம்எல்ஏக்களும் ஆதரவா இருந்தா தமிழ்நாட்டுக்கு இன்னும் நல்லது நடக்கும் சார்ன்றதுதான் எல்லாத்தோட கருத்து. அதை விட இன்னொன்று என்னன்னாக்கா, எனக்கு என்னமோ இன்னொரு 10-15 நாளில் ஒரு 45 பேர் கை கொடுக்குற மாதிரி வருவாங்கன்றது தான் என்னுடைய கணக்கு.
அது அப்புறம் பேசுவோம் அடுத்த எபிசோட். அடுத்ததில் கட் பண்ணிக்கலாம், அடுத்த எபிசோட் இது. அதனால் அது அப்புறம் அடுத்த செக்டாரில் பேசிக்கணும் அதை. அதனால் இப்போ என்னன்னா, இப்போ நம்முடைய இன்னைக்கு வந்து 10ஆம் தேதி அன்னைக்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறாரு. அவருக்கு மீண்டும் நாம் 3வது முறையாக வாழ்த்துக்களை சொல்லுவோம். உங்களை நம்பி இந்த நாடு இருக்கிறது, நாட்டு மக்களும் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நாங்கள் அன்போடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் பணி தொடர வேண்டும் என்று தடை நியூஸ் சார்பில் மனப்பூர்வமாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய நல்ல திட்டங்களுக்கு 4வது தூண் என்றைக்கும் துணையாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஆட்சியின் தவறுகளை, உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் தவறுகளை, உங்கள் கட்சிக்காரர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற பொழுது அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகளிலே தமிழக வெற்றி கழக அரசாங்கம் இயங்க வேண்டும், இருக்க வேண்டும். அதை விடுத்து எப்பரா செய்தி போட்ட என்ற கட்டை எங்கள் பக்கம் தூக்கி வந்தால் பல ஆயிரம் சவுக்கு சங்கர்கள் நாட்டிலே உருவாக என்பதை உங்களுக்கு நாங்கள் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.